தாங்க. அப்படியா இருக்கும் பொழுது செத்து போயிட்டு இருந்தேன். அந்த தண்ணி வேவ்ல ஆட ஆரம்பிச்சது. இந்த சாவை எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை சுற்றி வந்தாங்க. 3 குடம் தண்ணியை தலையில ஊத்திட்டு பாருங்க, ஊதாவத்தி எடுத்துட்டு வந்து 3 சுத்திட்டு வந்தாங்க. தளிச்சம் பொண்ணு இது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலங்க. சாவு மட்டும் தான் எடுக்கல. இப்படியா இருக்க பாருங்க, ஜீவா ரயில்வே அழைத்து கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு தண்ணி உலகத்திலே ஆதரவு யாரும் ஆண்டவரே நமக்கு சோதரிக்கிறோம். தகப்பனை நமக்கு சோதரிக்கிறோம். ஆண்டவரே நல்ல உள்ளங்கள், ஆனாலும் தகப்பனே இந்த உள்ள அன்பு கொடுத்து இப்பொழுது கூட தகப்பனை நமக்கு கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஏதோ பொன்னே காவியமே உன்னை விடுவிக்க காலையிலே போற புள்ள காலையிலே இருக்கிறீங்களா நம்ம ஆளுங்களா? இங்கதான் இருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை
ஜீரோ ஜீரோ எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஹலோ கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எவ்வளோ கூட்டிட்டு போமா நாங்க எனக்கு எந்த நிலையும் வந்தது. அவன் இந்த ஓட்ட மாதிரி 3 மாசமா பட்ட வந்து என்ன நான் வீட்டு வேலை செஞ்சிருந்தேன். இதெல்லாம் நல்லாதான் இருக்குங்க. நான் காரைக்குடி மாமியார் நானும் எங்க அண்ணோடு எல்லாரும் ரசிக்கப்பட்டோம். கடவுள் என்ன நல்லபடியா வச்சிருக்கிறார். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடாது. நம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ தலையில் ஷால் போடுமா? நிச்சயமாகவே 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 உனக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 உனக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாண்டவரே, விசேஷமாக ஆண்டவர் கொடுத்து கர்த்தாவே எங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்தி எங்களை போல ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே தகப்பனும் சூத்திரம் அந்த குளத்து தொகுதியில் ஊழியக்காரர்களுக்கு நன்மையை செய்தாரப்பா ஆண்டவர். அதுபோல சொன்னாங்க, நாங்கள் உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. செத்தவர்களுக்கு கூட கர்த்தர் உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ ஜெரோம்
பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்கே நடக்காது. எல்லா ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னவரே, விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்வனமாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல கர்த்தாவே. இந்த சாணாபுத்தூர்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவன் நீர் இருக்க வேணமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரை குல தெய்வமாய் வீச்சு இருக்க வேணமாய் சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரை இந்த டிராக்ஸ் எங்கெங்கெல்லாம் கடந்து போயிருக்கிறோம், தேவன் என்றாவது ஒரு நாள் ஆண்டவரே அவர்களோடு கூட பேச வேணமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களோடு பேசின தேவன், எங்களை தொட்ட தேவன் அவர்களையும் தொட்டு ஆண்டவரே உன் பக்கமாய் இழுத்துக் கொள்ள வேணமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் கூட உடைய திருக்கரத்திற்குள் பத்திரமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். காத்து பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நானும் என் வீட்டாரோட கத்திரியே சேமிப்பு பண்ணி சொல்லப்படுகிறதல்லவா தகப்பனே நமக்கு சோதரிக்கிறோம். இந்த நாட்கள்ல இந்த இடத்துல இந்த பட்டணத்துல கத்தனை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை எங்கெல்லாம் சொன்னது போல அவனோட பலனத்தை மாற்றுங்கப்பா. புதிய பலனை கொடுங்க, புதிய சுகத்தை கொடுங்க, புதிய ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர் கொடுத்த மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒலிவா மர கன்றுகளை போல வளர என் தேவன் கிருபை தர வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. போன காரியத்தை வெற்றிகரமாய் மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி 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 ராஜா. நீர் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னா யாருக்கும் ஆசீர்வதிக்க முடியும் ராஜா. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அம்மா. தேவைகளை சந்திக்கும் சுகபத்திரமாய் அவரை கொண்டு வந்து சுகபத்திரமாய் சேர்த்ததுக்காய் சொந்தம் வயநாட்டு நம்பிக்கிற வேணும் நடத்துங்க ஆசிரிங்க சித்தத்துப்படி நடக்கும் நாமத்தில் சொல்லுகிறோம். பிதாவே